7 வகையான கோழி கிடைக்குதுண்ணா. நாட்டி அசில் பெருவடல்லாம், அசில் சிறுவடை, சோனாலினா, அப்புறம் கின்னி கோழி, வான்கோழி, வாத்து, கருங்கோழி, 7 வகையான கோழி கிடைக்குதுண்ணா. 1000 பீஸ் எடுத்தா ஒரு 100 பீஸ் ஃப்ரீயா பண்ணி தரலாம்ண்ணா. சரி, 1000 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு 100 பீஸ் ஃப்ரீண்ணா, ஆஃபர்ண்ணா. நான் வாங்கினா நாட்டுக்கோழி பாம்பு பார்க்கலாம். இது வந்து கோழி ரொம்ப டிமாண்டு. தாய் கோழி 2500 கோழிக்கு இதுனா வாங்கினா பார்க்கலாம். இந்த கோழி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 240 முட்டை இருந்தா, 365 நாள்ல 240 முட்டை இருந்தா இது. சரிங்கண்ணா. அவைத்துக்குலாம் உட்காருமாண்ணா? ஆனா அவைத்துக்கு உட்காராது. முட்டை பர்பஸ், கறி பர்பஸ்க்கு மட்டும்தானா இது. உழவின்றி உணவில்லை யூடியூப் நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிஎம்கே பவுல்ட்ரி ஃபார்ம் தர்மபுரி தாங்க. இந்த தர்மபுரினாலே வந்து பாத்தீங்கன்னா கோழி தான் ஃபேமஸ். ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நம்மளை கான்டாக்ட் பண்ணி என்னோட ஃபார்மை வந்து கவர் பண்ணுங்க, ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க விவசாய சேனல்ல வந்து நான் பண்ற பிஸ்னஸை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. ஸோ இன்னைக்கு அவரை மீட் பண்ண வந்திருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயது இளைஞர் தான். ஸோ கல்லூரி படிக்கிறப்பவே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு இவர்கிட்ட இருந்து மும்பை, ஹைதராபாத் வரைக்கும் இவங்க வந்து இந்த கோழியை வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20 வயசு இளைஞர் மும்பை வரைக்கும் அவர் பண்ணுற ஒரு விவசாய தொழிலில் இந்த கோழியை வந்து அங்கே அனுப்புகிறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை தான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இங்கே தமிழ்நாட்டு சுற்றி இருக்க எல்லாருக்கும் டெலிவரியும் பண்ணுறாங்க. மினிமம் நீங்கள் ஒரு 200 கோழி வாங்கினீங்களா போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. மினிமம் 30 வந்து பஸ்ஸு ட்ரெயின்லேயும் அனுப்புகிறாங்க. நல்ல ஒரு ஆஃபர்லையும் கொடுக்குறாங்க. ஸோ வாங்க என்னென்ன கோழி இவங்க வளர்க்குறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, ரேட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்க. ஸோ நம்ம நேயலுக்கு வந்து உங்களை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. பவுல்ட்ரி பவுல் வந்து உங்களுக்கு பூவரசு பேசுறேண்ணா. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேடி எடுத்தானா முடிச்சுருக்கிறேன். எனக்கு வயசு வந்து 20 ஆகுதுண்ணா. நம்ம வந்து கோழி பிஸ்னஸாக பண்ணலாம், கம்பெனிக்கெல்லாம் போனால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கோழி பிஸ்னஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் இறங்கினுக்கிறேண்ணா. ஒரு 5 வருஷமா இதை பண்ணினுக்கிறேண்ணா. 5 வருஷமா காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்ட் டைமாக பண்ணியிருந்தேண்ணா. நம்ம 5 இதில் பண்ணுறோண்ணா. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஹைதராபாத், மும்பை, அது வரைக்கும் நம்ம வண்டி போகுதுண்ணா. ஓகே, அது வரைக்கும் உங்களோட கோழி வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்றாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எங்க அமைஞ்சிருக்கு அதை ஃபர்ஸ்ட்? தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம்னா எம்கேஎஸ் நகர்ன்ற கிராமத்துல அமைஞ்சிருக்குண்ணா. ஓகேண்ணா. ஸோ எவ்வளவு நாளா இந்த பிசினஸ்ல இருக்கீங்க? ஆனா நம்ம ஒரு 5 வருஷமா இருக்கிறோங்கண்ணா. 5 வருஷமா ஃபுல் ஃபீல்டுன்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷம் 1 வருஷமா இருக்கிறோம். இதெல்லாம் பார்ட் டைமா தானே செஞ்சிருந்தேன். சரிங்கண்ணா. என்னென்ன கோழி உங்ககிட்ட கிடைக்கும்? ஆனா நம்ம கிட்ட 7 வகையான கோழி கிடைக்குதுண்ணா. நாட்டி அசில் பெருவடல்லாம், அசில் சிறுவடை, சோனாலினா, அப்புறம் கின்னி கோழி, வான்கோழி, வாத்து, கருங்கோழி, 7 வகையான கோழி கிடைக்குது. சரிங்கண்ணா. இப்ப இந்த சோனாலி வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஆமாண்ணா. இது சோனாலி 3 வருஷமாவே நல்ல டிமாண்டா போயிட்டு இருக்கு. ஆமாண்ணா. சோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த சோனாலி ஃபார்ம் தான். ஆமாண்ணா. நம்ம இருக்கிறது இப்ப சோனாலி ஃபார்ம் தான். சரிங்கண்ணா. இப்போ ஒரு 7 வகையான கோழி வளர்க்குறீங்க. அது எப்படி ஒரே ஃபார்ம்லயே வளர்ப்பீங்களா இல்ல ஸ்பிட் பண்ணி வளர்க்குறீங்களா? ஸ்பிட் பண்ணி தான் வளர்ப்போம். ஓகே. ஏன்னா அதுக்கேற்ற ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ப்ராப்பரா வளர்க்குறீங்க. சரிங்கண்ணா. சோ 1 by 1 உங்க என்னென்ன கோழி வச்சிருக்கீங்க, உங்களோட சர்வீஸ் பாத்துடலாமா? பாத்துடலாம். சரி வாங்கண்ணா. ஆனா இப்போ இந்த சோனாலி ஃபார்ம்ல இருக்கும். ஆமாண்ணா. இதுல எத்தனை சோனாலி இருக்குண்ணா? இதுல மொத்தமா 1000 இருக்குதுண்ணா. 200 சேவல், 800 பொட்டை கோழி இருக்குதுண்ணா. சரிங்கண்ணா. பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் இருக்கு. ஆமாண்ணா. 3 கலர் விதமா இருக்குதுண்ணா. ஒண்ணு வந்து கருப்புனா, இன்னொன்னு வந்து வெள்ளனா, இன்னொன்னு வந்து செமி கலர்னு சொல்லுவாங்கண்ணா. 3 கலர் சோனாலிக்கு இதுண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இந்த கோழி பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்ல இருக்குதுண்ணா. ஆமாண்ணா. இந்த கோழியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது எவ்வளவு முட்டையிடும், என்ன லாபம் இந்த கோழி வளர்த்தா? ஆனா அந்த கோழி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 240 முட்டை இருந்தா, 365 நாள்ல 240 முட்டை இருந்தா இது. சரிங்கண்ணா. அவைத்துக்குலாம் உட்காருமாண்ணா? ஆனா அவைத்துக்கு உட்காராது. முட்டை பர்பஸ், கறி பர்பஸ்க்கு மட்டும்தானா இது. முட்டைக்கு வளர்த்துக்கலாம், கறி வளர்த்துக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா. இதோட முட்டை மார்க்கெட்டு சென்னையில எவ்வளவு போகுதுங்கண்ணா? ஆனா சென்னையில முட்டை மார்க்கெட்டு 20 ரூபாய் போகுதுண்ணா. 20 ரூபா போகுது. ஒரு முட்டை 20 ரூபா போகுதுண்ணா. சரிங்கண்ணா. கறிக்குன்னா எவ்வளவு? கறி வந்து கேஜி 350 ரூபா போகுதுண்ணா. சரிங்கண்ணா. ஆனா இப்ப இதுக்கு நோயெல்லாம் அதிகமா வருமாண்ணா? நோயெல்லாம் எதுவும் பெரும்பாலுமா வராதுண்ணா. நம்ம வளர்க்குற பொறுத்து இதுதானா எல்லாமே. நோயெல்லாம் எந்த ஒரு பாதிப்புக்கும் வாய்ப்பு இல்லைண்ணா. சரிங்கண்ணா. உங்க இது பார்த்தாலே தெரியும் நல்லா சுத்தமா இருக்கு. இது எல்லாமே கோழி ஆக்டிவா இருக்குதுண்ணா. நீங்க வேணா பாத்துக்கோங்க வீடியோல. சரிங்கண்ணா. சரி. சரிங்கண்ணா. இப்ப இந்த கோழி வந்து மூக்கெல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க, கொத்திக்கிற பிரச்சனை. இது இப்ப பொறுத்த வரைக்கும் கொத்திக்காதுண்ணா. மூக்கெல்லாம் உங்களுக்கு சைனிங்கா சூப்பரா வரணும். வால்முடி எல்லாமே எதுவுமே கொத்திக்காதுண்ணா. ஒன்னு கோழி கொத்திக்காது. சரிங்கண்ணா. எவ்வளவு முட்டை போடுங்கண்ணா இது? 365 நாளைக்கு 230 முட்டை இருந்தா. சரிங்கண்ணா.
இப்போ இது நம்ம முட்டை பர்பஸ்க்கும் வளர்த்துக்கலாம், கறி பர்பஸ்க்கும். ரெண்டுத்துக்குமே வளர்த்துக்கலாம். இப்போ இந்த தாய் கோழி வச்சு தான் நீங்களே சிக்ஸ் ப்ராடக்ட் பண்றீங்களாண்ணா? ஆமாண்ணா. சரிங்கண்ணா. நான் இது எப்படி சேல்ஸ் பண்றீங்கன்னா என்ன ரேட்டுனா கொடுக்கு? ஆனா இது வந்து கேஜி பாத்தீங்கன்னா 350 ரூபா கொடுக்குறோம்ண்ணா. ஃப்ரீ டெலிவரிண்ணா, ஆல் ஓவர் இந்தியாண்ணா. ஃப்ரீ டெலிவரியா பண்ணிடுங்க தாய் கோழியா? ஆமாண்ணா. மினிமம் 50 கிலோல இருந்துண்ணா, மினிமம் 50 கிலோல இருந்து 2 டன் 3 டன் வேணா கூட எடுத்துக்கலாம்ண்ணா. நம்ம அவைலபிள்ண்ணா, ஃப்ரீ டெலிவரிண்ணா. சரிண்ணா. அப்ப இந்த ஹோட்டல் வச்சிருக்கவங்க, ஹோட்டலு, கறி கடைக்காரு, ஓன் யூஸ்க்கு எல்லாருக்குமே வாங்கலாம்ண்ணா. இவங்களே ஓன் யூஸ்க்கு வாங்குறவங்க, கறி பர்பஸ்க்கு கறி கடைக்காரு வாங்குவாங்க. அவங்க கிலோ 450 500 கூட போடுவாங்கண்ணா. நம்மளது தருமபுரியிலே நம்மளது ஹோல்சேல் ரேட்ண்ணா 350 ரூபாண்ணா கேஜி. சரிங்கண்ணா. இப்போ நீங்க வந்து பீஸ் கணக்கு கிடையாது இது? ஆனா பீஸ் கணக்கு கிடையாது. பீஸ் கணக்கு வேணும்னா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்குதுண்ணா. சரி. பீஸ் கணக்கு நம்ம கொடுக்கறதில்ல, கேஜி கணக்கு தானே கொடுக்குறோம் சேவலும் பட்டு. சரிங்கண்ணா. இப்போ கேஜி வந்து எவ்வளவு சொல்றீங்கண்ணா? ஆனா கேஜி 350 ரூபாண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நீங்க 350 ரூபா இங்க எடை போட்டு கொடுப்பீங்க. ஆமாண்ணா. ஆனா இப்போ கஸ்டமர் ஒரு சிலவங்க தூரத்துல இருப்பாங்க, ஹைதராபாத், சென்னை, அவங்களுக்கு எப்படி நான் தெரியும்? அவங்களுக்கு வந்து அங்க எடை போட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகணும். டெலிவரியில வந்து வெயிட் லாஸ் ஆகும். இங்க இருந்து அவங்க போறோம்ல, அது வந்து வெயிட் லாஸ் ஆகணும். இல்ல வீடியோ கால் பண்ணி லைவா கூட லைவா கூட காட்டலாம்ண்ணா. இல்லைன்னா அவங்க டவுட் வந்து அங்கேயே எடை போட்டுக்கலாம்ண்ணா. எடை போட்டா அதுக்கு அவங்க வெயிட் லாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடுவோம்ண்ணா. கஸ்டமர் கால் பண்ணும்போது நம்ம வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு பேசிடுவோம்ண்ணா. மினிமம் வந்து 50 கேஜி எடுக்கணும்ண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நல்ல ரேட்டுக்கு ஒரு ஆமாண்ணா குவாலிட்டியாவும் இருக்கும் கோழி, கொஞ்சம் ரேட் ஹோல்சேல். அங்க வரும்போது வந்து கேஜி கணக்குல கொடுக்குற மாதிரி தான் அங்க வந்தவொடனே முட்டை போடுற மாதிரி கொடுக்கணும். 1200 1 கிலோ அந்த ரேஞ்சில் கொடுப்பேண்ணா. சேவல் வந்து 1.5 கிலோ வரைக்கும் கொடுக்கணும். அடுத்து பார்க்க போறது வந்து அசில் பெருவிடை பார்க்கலாம்ண்ணா. வாங்கண்ணா. ஸோ இதுல வந்து அசில் பெருவிடை மட்டும் செப்பரேட்டா? ஆமாண்ணா. இதுல வந்து அசில் பெருவிடை மட்டும் தானே செப்பரேட்டா இருக்குது. வாங்கண்ணா. எத்தனை நாள்? ஆனா இது 40 நாள் கோழி குஞ்சுண்ணா. 40 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுல் பாஸ் கொடுத்துருச்சுண்ணா. 4 வேக்சின் பண்ணதுண்ணா. உங்களுக்கு F1 ஹைப்ரிட் லெசோட்டா பவுல் பாக்ஸ்ண்ணா. பவுல் பாக்ஸ் கொடுத்து இது 40 நாள் கோழிண்ணா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது கோழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கறி பர்பஸ் மட்டும் தானே யூஸ். முட்டைக்கு கறிக்கு நீங்க இது ஒரு கஸ்டமர் 100 கோழி குஞ்சு வாங்குறாங்கன்னா ஒரு 4 மாசம் வச்சிருந்தா உங்களுக்கு பெனிஃபிட்னா. 4 மாசம் 5 மாசம் வச்சுருங்கண்ணா இது பெனிஃபிட்டுக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ இது வளர்ச்சிலாம் நல்லா இருக்குமா? ஆமாண்ணா. இது வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாசம் 5 மாசத்துலயே உங்களுக்கு பொட்டைக்கோழி வந்து 1.5 கிலோ வரணும். சரிங்கண்ணா. சேவல் வந்து 2.5 கிலோ வரணும். இது ஒரிஜினல்னு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? ஆனா ஒரிஜினல்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரிஜினல் அசில் பெருவிடைண்ணா இது. அதான் ஒரிஜினல் எதனா கண்டுபிடிக்க முடியுமா இந்த 1 month? ஆனா வாலு காலு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். மூக்கு வெட்டா வைக்கணும் பாருண்ணா. வால் முடி, இது ரெக்க முடி எல்லாமே பார்க்கலாம்ண்ணா. ஓகே ஓகே. இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரிஜினல். ஆமாண்ணா. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஸோ இப்போ இது நான் ஒரு 100 குஞ்சு வாங்கி வளர்க்குறேன்னா, ஆமாண்ணா, ஒரு 4 மாசத்துல என்ன எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம்? நீங்கள் தீவன செலவு, உங்களுக்கு மருந்து செலவு எல்லாம் போய் உங்களுக்கு கேஜி பார்த்தீங்களா, நீங்கள் வெளியில் 400 ரூபா 450 ரூபா போடலாம்ண்ணா ஒரு கேஜி. உங்களுக்கு ப்ராஃபிட் தானே இது வாங்கி வளர்த்துறதுனால. ஏன்னா இப்போ சோனாலின்றப்ப விலை அது கம்மியாக தான் நம்ம வந்து அந்த கறிக்கு வந்து கொடுக்க முடியும். ஆமாம், டபுள் ஆகுது. ஆமாண்ணா. ஓகே. ஆனால் இதில் முட்டை வந்து நம்ம அதிகமாக எடுக்க முடியும். ஆனால் முட்டை எடுக்க முடியாதுண்ணா. இது அதே பார்த்தீங்களா, இது முட்டை வச்சு அவிங்கக்கணும், குஞ்சு பெருக்கினா. இது ஓகே. கறிக்கு யூஸ், முட்டை வச்சு அவிங்காத்துன்னு குஞ்சு பெருசுன்னா அவிங்கக்கணும். இது 4 மாசத்துக்கு கறிக்காக வளர்த்துக்கலாம். ஆமாண்ணா. 5 மாசம் 6 மாசத்துக்கு முட்டை வச்சு அவிங்கக்கணும் இது. சரிங்கண்ணா. இப்போ இது நீங்க தாய் கோழி வச்சு பண்றீங்களா? தாய் கோழி வச்சு தானே பண்றது. சரிங்கண்ணா. நம்ம 1 monthக்கு எவ்வளவுக்கு கொடுக்குறீங்க? ஆனா இது 1 monthக்கு வந்து 110 ரூபாய் கொடுக்குறோங்கண்ணா. 110 ரூபாய்க்கு. ஆமாண்ணா. ஓகே. டெலிவரி ஃப்ரீ. மினிமம் 30 இருக்குன்னா 200 வந்து நாமளே டைரக்டா வந்து டெலிவரி பண்ணிடுவோம்ண்ணா. 30 இடத்துங்கள நீங்க பஸ் மூலியமா ட்ரெயின் மூலியமா நம்ம வச்சு இது பண்ணிடலாம்ண்ணா. கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோம்ண்ணா. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இதோட தாய் கோழி காட்ட முடியுங்களா? காட்டலாம்ண்ணா. வாங்கண்ணா பார்க்கலாம். அது வந்து அசில் பெரியோட Day 1 6 பார்க்க போறோம்ண்ணா. இது வந்து பாத்தீங்களா அசில் பெரியோட Day 1 6ண்ணா. Day 1 6 வந்து குவாலிட்டி பார்க்கலாம்ண்ணா. ஆனா இப்போ இங்க எவ்வளவு Day 1 6 வளர்க்குறீங்கண்ணா? இதில் 2500 6 இருக்குதுண்ணா. 2500 6 2500 Day 1. ஓகேங்கண்ணா. ஸோ இது எல்லாமே இங்க தனியா வளர்க்குறீங்களா? இங்க ஆமாண்ணா. இது தனி ஃபார்மல் Day 1 மட்டும் வளர்க்குவோங்கண்ணா. தனி ஃபார்மில் தனியா விட்டு வெளிமேச்சல் மூலமா வளர்க்குவோங்கண்ணா. வந்து கோழியோட குவாலிட்டி பார்க்கலாம்ண்ணா. கோழி பாருண்ணா, 2500 குஞ்சுக்கு இது எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கண்ணா. கோழி வந்து இது வந்து Day 1 தான். எப்படி குவாலிட்டி ஆக்டிவ் பாருங்கண்ணா. கரெக்டா இது ஒரு நாள் தான் ஆகுதா ப்ரோ? ஆமாண்ணா, கரெக்டா ஒரு நாள் Day 1 6ண்ணா. பாருண்ணா கோழி எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இதுல எத்தனை கலர் வரும் ப்ரோ? இதுல கலர் வந்து மிக்சிங் தானே எல்லாமே. கருப்பு, உங்களுக்கு வெள்ளை, இந்த காபி கலரு, உங்களுக்கு எல்லாம் மிக்சிங்ல வரும்ண்ணா கலரு.
ஓகேண்ணா இது வந்து அசில் பெருவடைங்களா? ஆமாண்ணா, அசில் பெருவோட டே 1 6ண்ணா அது. சரிங்கண்ணா. இப்போ இது தாய் கோழி வச்சு பண்றீங்களா இல்லை இன்குபேட்டர்ல? ஆனால் தாய் கோழி வச்சு முட்டையை எடுத்து இன்குபேட்டர் மூலியமா பண்றாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ்ண்ணா? ஆனால் இது ப்ரைஸ் வந்து 67 ரூபா வருதுண்ணா. டே 1 67 ரூபா வருதுண்ணா. 67 ரூபா வருது. ஆமா, டே 1 ஒரு 6 வந்து 67 ரூபா வருதுண்ணா. ஓகேண்ணா. மினிமம் எவ்வளோ கொடுப்பீங்க? ஆனால் மினிமம் 100 எடுக்கணும்ண்ணா. டே 1 பொறுத்த வரைக்கும் மினிமம் 100 இருந்தா நம்ம பஸ் மூலியமா ட்ரெயின் மூலியமா வச்சிடலாம்ண்ணா. அது 500 பீஸ் எடுத்தீங்கன்னா டைரக்டா டெலிவரி பண்ணிடலாம். ஓகேண்ணா. இதுக்கு எப்படி வேக்சின்லாம் போட்டு கொடுப்பீங்களா? ஆனா இது வேக்சின் வந்து இப்ப நாங்க ஒன்று தான் போடுவோம்ண்ணா. ஒன்று F1 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். மீதி எல்லாம் வேக்சின் நீங்க தான் போட்டுக்கணும். இறக்கும்போது தடுப்பூசி மட்டும் தான் போட்டு இறக்குவோம். மீதி வேக்சின் நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா சோனாலியை பொறுத்த வரைக்கும் காலு இங்க பாருங்க, கோழி பாருங்க, ஆக்டிவ் வைக்கிறது, சைஸ் பாருங்க. டே 1 ஒரு நாள்ல நல்லா இருக்குதுண்ணா கோழி. ஆமாண்ணா, டே 1 6 அதெல்லாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ தீவனம்லாம் கொடுத்து நல்லா பராமரிக்கலாம். தீவனம் ஃபீடரு எல்லாமே போட்டுருவோம். டைமுக்கு தண்ணி எல்லாமே வச்சிருவோம் நம்ம. சரி ஓகே. அடுத்த பண்ணியில் வந்து சோனாலி வந்து 1 day 6 பார்க்கலாம்ண்ணா. நான் ஒரே நிமிஷம் லைட்டிங் கொஞ்சம். ஆனால் இது எவ்வளோ இடத்துல வளர்க்குறீங்கன்னா இங்கே எவ்வளோ கோழி இருக்குண்ணா? இடம் பேர் இதில் வந்து மொத்தம் 4000 கோழிக்கு இதுண்ணா. 4000 6 இருக்குதுண்ணா. டே 1 சோனாலி. டே 1 தான் ஃபுல்லாக? ஆமாண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து சோனாலிங்களா? ஆமாண்ணா, இது சோனாலி 6ண்ணா. ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ் எப்படி பிரதர்? இதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபாண்ணா. எவ்வளோண்ணா? டே 1 40 ரூபாண்ணா. 40 ரூபாய்க்கு தரீங்க? 40 ரூபா. ஓகேங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குண்ணா? கையில் காட்ட முடியும்? குவாலிட்டி வந்து பாருங்கண்ணா, நீங்களே பாருங்கண்ணா. கொஞ்சம் எப்படி 4000 6 எப்படி ஆக்டிவா இருக்குது நான் பார்த்து நீங்களே பாருங்கண்ணா. ஓகேண்ணா. கோழி எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கு. பிடிக்கவும் இல்லை உங்களால. கோழி நீங்களே பாருங்கண்ணா எப்படி ஆக்டிவா இருக்குதுன்னு. ஓகேண்ணா. இப்போ இதுல எத்தனை கலர் வருது ப்ரோ சோனாலி? இதுல கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கு, ஒயிட்டு, இந்த இது செமி கலர்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும்ண்ணா. 3 கலர்ண்ணா. இதுல 3 கலர்ல இருக்கு. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. வாங்க அடுத்த ஃபார்ம் பார்க்கலாம். இந்த ஃபார்ம்ல என்ன காட்ட போறீங்க ப்ரோ? நான் சோனாலி காட்ட போறேண்ணா. சோனாலி 1 month சிக் காட்ட போறேன் ப்ரோ. ஒரு நிமிஷம். சோனாலி வந்து 40 நாள் கோழி குஞ்சு பார்க்கலாம்ண்ணா. வாங்கண்ணா. ஆனா இது எல்லாமே 40 நாளுங்களா? ஆமாண்ணா, இது சோனாலி எல்லாமே 40 நாள் குஞ்சு. ஓகேண்ணா. இதுதான் நம்ம தாய் கோழி பார்த்துருந்தோம், அதுல இருந்து இது பண்ணது. ஆமாண்ணா. ஓகேண்ணா. இப்போ இதுல எத்தனை கலர் வருது ப்ரோ? இதுல 3 கலர்ண்ணா. 3 கலர் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணா. ஒன்னு வெள்ளை, இன்னொன்னு வந்து செம்மி, இன்னொன்னு வந்து கருப்பு கலர்ண்ணா. ஓகே. 3 கலர் நம்ம பண்றோம்ண்ணா. ஓகேண்ணா. இப்போ 40 நாள் ஆயிருக்கு. ஆமாண்ணா. 1 month சிக்ஸா சேல் பண்றீங்க? ஆமாண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இது வேக்சின்லாம் எதனா போட்டு கொடுப்பீங்க? வேக்சின் வந்து 4 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுக்கும். F1, ஐவ்ரோலுக்கு, லெசோட்டா, நீங்க இது பவுல் பாக்ஸ் மட்டும் நீங்க கொடுக்குற மாதிரி வரணும். ஓகேண்ணா. 3 வேக்சின் அப்போ போட்டு கொடுப்பீங்க? ஆமாண்ணா. 4வது வேக்சின் அவங்க போட்டுக்கணும்? ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஸோ கோழி பிடிச்சி கையில் காட்ட முடியுமாண்ணா? காட்டுறேண்ணா. வாங்கண்ணா. கோழி எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கு? எல்லாமே ஆக்டிவா தான் இருக்குது. இப்போ இந்த 40 நாள் கோழி வந்து நீங்க 1 month சிக்கா சேல் பண்றீங்க? ஆமாண்ணா, நம்ம 1 month சிக்கன் சேல் பண்றோம். இது வந்து 4 வேக்சின்ண்ணா. நம்ம வந்து 3 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமர் கொடுத்துருவோம்ண்ணா. ஒரு வேக்சின் வந்து F1ண்ணா, அடுத்து வந்து ஐப்ளோவினா, அடுத்து வந்து லெசோட்டாண்ணா. அந்த 4வது வேக்சின் வந்து பவுல் பாக்ஸ்ண்ணா. அது வந்து நீங்க அம்மாய் வர்றதுக்காக கஸ்டமர் கிட்ட வாங்கி கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா 1 month சிக்கு வந்து இன்னைக்கு வந்து 250 கிராம் வரைக்கும் நம்ம சேல் பண்றோம்ண்ணா. 200 to 250 கிராம் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பீஸ் வந்து 100 ரூபான்னு சேல் பண்றாங்கண்ணா. 100 ரூபா ரேட்ல கொடுக்குறீங்க? ஆமாண்ணா. ஒரு பீஸ் ஆஃபர் கொடுப்பீங்களா? ஆனா ஒரு 1000 பீஸ் எடுத்தா ஒரு 100 பீஸ் ஃப்ரீயா பண்ணி தரலாம்ண்ணா. சரி. 1000 பீஸ் எடுக்கிறவங்களுக்கு 100 பீஸ் ஃப்ரீண்ணா. ஆஃபர்ண்ணா. ஓகே. நம்மளுக்கு கோழி நீங்க 100 ரூபான்றதே கம்மியான விலை தான். ஆமாண்ணா. இது மார்க்கெட்ல யாரும் பண்ண மாட்டாங்கண்ணா. எல்லாரும் 140 ரூபா பண்றாங்க. நம்ம அந்த மாதிரி பண்றதில்ல. 100 ரூபாய்க்கு பண்றோம்ண்ணா. 6 பாருங்கண்ணா எவ்வளவு ஆக்டிவா இருக்குதுன்னு. இதுல அசில் பேரோட மாதிரி இது மூக்கு வெட்டுறது அந்த மாதிரி இல்ல, எதுவும் இல்லைண்ணா. இதுல நீங்க நார்மலா விட்டீங்களா எது கொத்திக்காதண்ணா. கோழி பாருங்கண்ணா, இது முட்டை பெரிய கோழி வந்து முட்டைக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுண்ணா இது. அதனால வந்து கஸ்டமர் கேட்கறதுனால சோனாலி எடுத்து பண்றாங்கண்ணா. சோனாலில வந்து 3 கலர்ண்ணா. ஒன்று வந்து செம்மி கலரு, இன்னொன்று வந்து கருப்பு சோனாலி, வெள்ளை சோனாலிண்ணா. 3 கலர்ண்ணா சோனாலி. வாங்கண்ணா. நாட்டுக்கோழி பாம்பு பார்க்கலாம். இது வந்து கோழி ரொம்ப டிமாண்டு. தாய் கோழி 2500 கோழிக்கு இதுனா வாங்கண்ணா பார்க்கலாம். ஓகேண்ணா. இப்போ இது எல்லாமே ஒரிஜினலாண்ணா? ஆமாண்ணா, ஒரிஜினல் தானா. சரிங்கண்ணா. ஏன்னா கோழி பார்க்குறப்போ ரொம்ப
சூப்பரா இருக்கு எல்லாமே. அதிக பெரிய பிக் சைஸ்ல இருக்கு கோழி. ஆனா ஆமாண்ணா இது பேரண்ட் கோழிலாம். பேரண்ட் கோழி. ஆமாண்ணா. இதுல இருந்தா சிக்ஸ் உற்பத்தி பண்றீங்க? ஆமாண்ணா. இல்ல கறிக்காக வளர்க்குறீங்க? இல்லண்ணா இதில் சிக்ஸ் உற்பத்தி பண்றோம், கறிக்காகவும் இது சேல் பண்றோம். ரெண்டு பர்பஸ்க்காக. ஆமாண்ணா. வாங்கண்ணா உள்ள வாங்கண்ணா. குவாலிட்டி வந்து பாருங்கண்ணா நீங்களே சிக்ஸ். அண்ணா இதான் ஃபார்முங்களாண்ணா? ஆமாண்ணா நம்ம வந்து இதான ஃபார்ம். சரி ஓகே. இதுல கிட்டத்தட்ட 2500 கோழிக்கு இதுண்ணா. ஓகே. மூக்கு ரவ கூட டச் பண்ணாத கோழி இதுதானா. அசில் பெருவடை இல்ல. அசில் பெருவடை. ஆமாண்ணா. ஓகே அண்ணா. அசில் பெருவடை. ஓகே. இது என்ன பர்பஸ்க்காக வளர்க்குறோம்? ஆனா கறி பர்பஸ் வளர்க்கலாம்ண்ணா. இப்ப கஸ்டமர் வந்து நான் எனக்கு சின்னதுல வாங்கினா டேமேஜ் ஆகுது, பெருசா வாங்கி வளர்க்குறோம்னா முட்டை அவங்காத்து குஞ்சு பெருக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்கு தான் வாங்குறானா. கறி கடைக்காரு இப்ப கஸ்டமர் கேக்குறாங்கன்னா இப்போ ஹோல்சேல் ரேட்ல நம்ம பண்றோம்னா, தருமபுரியிலே நம்ம ஹோல்சேல் ரேட் பண்றோம்னா. சரிங்கண்ணா. எந்தெந்த லொக்கேஷனுக்குலாம் இது அதிகமா விரும்பி வாங்குறாங்க? ஆனா அதிகமா விரும்புறது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இந்த கேரளா அந்த சைட்ல அதிகமா விரும்புறாங்க. ஏன்னா அங்க பிராய்லர் அதிகமா சாப்பிடுறாங்க. ஆமாண்ணா. இதுதான் சாப்பிடுறாங்க. ஆமாண்ணா. மெயினா இதான சாப்பிடுறாங்க. அது தேனி, இந்த சென்னை, இந்த சைடு அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் விரும்புறாங்கண்ணா. சரிங்கண்ணா. இதோட டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? ஆனா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குண்ணா. கோழி பாத்தீங்களா, குவாலிட்டி பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும். காலு மூக்கு எல்லாமே உங்களுக்கே தெரியும்ண்ணா. சரிங்கண்ணா. இது ஹோட்டல் பர்பஸ், வீட்டு பர்பஸ் எல்லாத்துக்குமே வளர்க்கலாம்ண்ணா. சரிங்க. நீங்களே பாருண்ணா, கோழியை பாருங்க, கால் தப்பம் எல்லாமே நீங்களே பாருங்க, மூக்கு எல்லாமே பாருங்க. சரிங்கண்ணா. சில பேர் வந்து அசில் கிராஸ வந்து மூக்கு வெட்டி கூட கொடுப்பாங்க. நம்ம இது பாருண்ணா அந்த மாதிரி எல்லாம் இது இல்ல, ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான் இது. சரிங்கண்ணா. இப்போ ஒரிஜினல்னு எப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது? அதான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. சரிங்கண்ணா. கோழி எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கு. எல்லாமே ஆக்டிவா இருக்குதுண்ணா. நீங்களே வந்து கூட பாருங்கண்ணா. எல்லா கோழியும் ஆக்டிவ் தானே இருக்குது. அசில் கிராஸுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அசில் கிராஸ் வந்து ஒயிட் கலர் அந்த மாதிரி வரணும், மூக்கு வெட்டி கொடுப்பாங்க. இது பாருங்க உங்களுக்கு பச்சை கலர் இருக்காது, கோழியை டிஃப்ரெண்டா தெரியும் பாருங்க. மூக்கு எல்லாமே இப்படி இருந்தா தான் ஒரிஜினல். ஆமாண்ணா இது ஒரிஜினல் கோழிலாம். ஓகே ஓகே. ஒரிஜினல் தான் அந்த ருசியும் கிடைக்கும். ஆமாண்ணா. ஓகே. இது கேஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா வருதுண்ணா, 1 கிலோ ஃப்ரீ டெலிவரிண்ணா. ஹோல்சேல் பிரைஸ். ஹோல்சேல் ரேட்னா அது. சரி. வெளியில இதோட மார்க்கெட் எவ்வளவு? வெளியில வந்து கறி கடைக்காரரு நம்ம கிட்ட 350 ரூபாய்க்கு வாங்கி அவங்க 400, 450, 500 வரைக்கும் போடுறாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு கோழி அதிகபட்சம் எடையே எவ்வளவு வரும்? ஆனா அதிகபட்சம் இது வந்து பொட்டக்கோழி 2 கிலோ வரைக்கும் வருதுண்ணா. சேவல் வந்து 2.5, 3 கிலோ வரைக்கும் வருதுண்ணா. ஓகேண்ணா. அப்போ ஒரு 1 மந்த்தா வாங்கினா ஒரு 4-5 மாசத்துல சேல் பண்ணலாமா? ஒரு 6 மாசத்துல நம்ம சேல் பண்ணலாம். 6 மாசத்துல சேல். 6 மாசம் ஆகணும். இப்போ 2.5 கிலோ வளர்த்து வித்தா நல்ல லாபம் இது. ஆமாண்ணா. 350 ரூபான்றப்போ ஒரு கோழியை 900 ரூபாய் கிட்ட வந்து. ஆமாண்ணா. இப்போ இது வளர்க்குறப்ப இது நோய் எல்லாம் இதுக்கு வரும்? ஆனா இது நோய் எல்லாம் எதுவும் வராதுண்ணா. உங்களுக்கு அதிகமா நோய் தாக்கம்? அதிகமா நோய் எல்லாம் வராதுண்ணா உங்களுக்கு. சரி. வாங்கி அப்படியே நம்ம கிட்ட வாங்கிதான் கறி கடைக்கார சேல் பண்றாங்க. ஏன்னா நாட்டு கோழினாலே பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமா. ஆமாண்ணா. இது அது இல்லாத வெளிமேச்சல் விடுறாங்கண்ணா. நம்ம இப்ப வெயில் காலத்தினால கொஞ்சம் வெளிமேச்சல் விடுறதுல, கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மாறிச்சுன்னா வெளிமேச்சல் விடுறாங்கண்ணா.